அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் ஸ்டாலின் கதை முடிந்தது, சிறையில் அடைப்பு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாகிருக்கு. ஏற்கனவே அனைவருக்குமே தெரியும். தமிழகத்தில் முதல் முறையாக டாஸ்மாக் கூடிய நிறுவனத்தில் ரைடு நடந்தது. இந்த ரைடின் அடிப்படையில் எக்கச்சக்கமான பணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது அப்படின்றத அமலாக்கத்துறை அதிரடியாக பார்த்தீங்கன்னா கண்டறிந்து வழக்கு பதிவும் செய்து செந்தில் பாலாஜி அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கதையும் முடித்து இப்போ இலாகலாத அமைச்சராக இருக்கார். இருந்தாலுமே செந்தில் பாலாஜி அவருக்கு ஏற்கனவே ஜாமீன் வழக்கில் இருந்தாலுமே இப்போ செந்தில் பாலாஜி அவருக்கு அமலாக்கத்துறை கஸ்டடியில் தான் இருக்கார். இருந்தாலுமே இப்போ அதிரடியாக இரண்டாவது முறையாக டாஸ்மாக் கூடிய நிறுவனத்தில் நடந்த ரைடின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா சிக்கியிருக்காரு. இந்த நிலை தான் ஸ்டாலினுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிந்திருக்கு. ஏற்கனவே இந்த பாலியல் தொந்தரவின் அடிப்படையில் திமுகவுடைய கோபாலபுரமே பார்த்தீங்கன்னா வசமாக சிக்கிக்கொண்டு தவிர்த்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட போகிறாரு. இப்போ டாஸ்மாக் நிறுவனத்தில் நடந்த ரைடின் அடிப்படையில் ஸ்டாலின் அவர்களுடைய அக்கௌண்ட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் சென்று இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் வெளியாக இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஐடியாக இருக்கு இல்லையா. அவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே உதயநிதி உடைய வாய்க்கொழுப்பாலும் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய தலைமையகத்தையும் பார்த்தீங்கன்னா கெடுக்கக்கூடிய அளவிற்கு தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. இருந்தாலுமே இப்போ இந்த டாஸ்மாக் கூடிய நிறுவனத்தில் நடந்த மிகப்பெரிய ஊழலின் அடிப்படையில் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வசமாக சிக்கி கொண்டாங்க இல்லையா. இப்போ பெரிய பினாமியாக இருந்த இரண்டாவது முறையாக டாஸ்மாக் கூடிய நிறுவனத்தில் நடந்த ரைடின் அடிப்படையில் இதில் மேலு இயக்குநராக வேலை செய்திருந்த விசாகன் அவர்கள் வீட்டிலும் அதேமாதிரி உதயநிதியுடைய நண்பருடைய வீட்டிலும் பார்த்தீங்கன்னா ரைடு தொழிலதிபருடைய வீட்டிலும் ரைடுகள் நடந்தது. இந்த ரைடின் அடிப்படையில் சதுரடியாக உதயநிதியுடைய பேரிலும் நயன்தாரா பேரிலும் பார்த்தீங்கன்னா 1000 கோடிக்கு மேலே மெகா ஊழல் பார்த்தீங்கன்னா இதில் நடந்திருக்கு. சொத்தும் பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறுவனம் ஆயிருக்கு. இந்த நிலையில் இப்போ அதிரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட போகிறதாக தகவல் வெளியாக இருந்தாலுமே இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தாமாகவே முன் அவர் சரணடைந்திருக்காரு. பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு வயதுமடைச்சு. இருந்தாலுமே உதயநிதியுடைய பேர் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா வருகின்ற தலைமுறைக்கு திமுக ஆட்சிக்கு வராது அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு பார்த்தீங்கன்னா இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. இப்போ இதன் காரணத்தினால பார்த்தீங்கன்னா டெல்லி திடீர்னு பயணம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் மோடியுடைய காலையில் பார்த்தீங்கன்னா கதறி அழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சரி, ஓகே. எனக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.